நான் தான் உங்கள் இசை. நான் உங்கள் மணி. ஃப்ரெண்ட்ஸ், எதுக்காக இந்த பதிவு அப்படின்னா, யாரை பற்றி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு 15 வயசு பையனை பற்றி தான் பேச போகிறோம். அவன் மனசில் இருக்க என்ன ஒரு விஷயத்த அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. என்னன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து யாருமே வந்து எதிர்பார்க்கல. அந்த 15 வயசு பையன் வந்து இவ்வளோக்குள்ளே வந்து ஒரு கிரிக்கெட்டோட அந்த இதுவே வந்து மாற்றிட்டான். வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் மட்டும் தான் வந்து அந்த சிக்ஸ் கிட்டிங் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ வந்து நம்ம இந்தியாவில் வந்து இதே மாதிரி வந்து ஒரு பிளேயர் கிடச்சதுக்கு வந்து நம்ம வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி வந்து பிளேயர் வந்து இதுக்கப்புறம் வந்து வருவாங்கன்னு தெரியலை. உலகத்தில் வந்து வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் வந்து சிக்ஸ் கிட்டிங் வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது. நம்ம டீமில் வந்து இந்தியாவில் வந்து கம்மி தான். அதேமாதிரி இங்கிலாந்து பிளேயருக்கு வந்து சிக்ஸ் கிட்டிங் அந்த மாதிரி இது இருக்குது. கண்டினியூஸாக சிக்ஸ் அடிக்கிறது வந்து வெஸ்ட் இண்டீஸ் தான். ஆனால் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்தியாவில் இப்போ சூரியவன்சி உண்மையிலே வந்து வேறு லெவல். அந்த பையன் எப்படி தான் இப்படி அடிக்கானே தெரியல. உண்மையிலேயே கடவுள்லாம் வந்து அந்த பையனுக்கு ஒரு சரியான டேலண்ட் கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே வந்து அந்த பையனை வந்து அவங்க அம்மா அப்பா வந்து உண்மையிலேயே நல்லா பெருமைப்படணும். 15 வயசு பையன் தான். ஆனால் ஒத்தாளாக வந்து அந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து குவாலிஃபைடர் அந்த எலிமினேட்டர் வரைக்கும் கூட்டிகிட்டு போனான். குவாலிஃபைடர் 2 அது வரைக்கும் கூட்டிகிட்டு போனான். உண்மையிலேயே வந்து வேறு லெவல். எல்லாருமே விக்கெட் போகிற வரைக்கும் போனாங்க. ஆனால் அந்த ஒரு பையன் நின்று வந்து தன்னால் வந்து முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கோரை வந்து அடித்தான். அதுவும் குறைஞ்ச பாலுக்கு 29 பாலுக்கு 97 ரன்லாம் வந்து உண்மையிலே யாராலுமே முடியாது. அது வந்து வேறு லெவல். உண்மையிலே இதுக்கு வந்து நம்ம வந்து நன்றி யாருக்கு சொல்லணும் வந்து ராகுல் டிராவிட் தான் சொல்லணும். அவர் தான் வந்து அந்த பையன் இருக்க டேலண்ட்டை கண்டுபிடிச்சி வந்து அவனுக்கு வந்து நல்ல ட்ரைனிங் கொடுத்து ஐபிஎல்லில் அந்த ஏலத்தை மூலியமாக வந்து கரெக்டாக எடுத்தார். உண்மையிலேயே வந்து ராகுல் டிராவிட் தான் இதுக்கு வந்து நன்றி சொல்லணும். நம்ம ஒரு கஷ்டம் என்னென்னா வந்து அந்த டீம் வந்து ஜிடி கூட வந்து தோற்றது தான். அந்த ஒரு பையன் நின்று தான் வந்து அடிச்சு யாருமே அடிக்கவே இல்லை. 4-5 பேர்கிட்ட வந்து அந்த சிங்கிள் டிஜிட்லேயே அவுட் ஆகிட்டாங்க. அந்த ஒரு பையன் மறுபடியும் அதே சேம் 96 ரனில் அவுட் ஆனான். உண்மையிலே ரொம்ப கஷ்டம். கன்யூஸாக வந்து அந்த பையனுக்கு வந்து 300 வந்து மிஸ் ஆச்சு. 96 அப்புறம் வந்து 95 அப்புறம் 97. அது உண்மையிலே இதில் வந்து ஒரு கஷ்டமான இது தான் வந்து அந்த டீம் வந்து ஃபைனல் வந்து போகாது தான். உண்மையிலேயே வந்து ஃபைனல் வந்து ராஜஸ்தான் போயிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபைனல் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கும். உண்மையிலே நம்ம ஆர்சிபிக்கு வந்து சரியான டீம்னா வந்து நம்ம ராஜஸ்தான் தான். அந்த பையனோட விளையாட்டு தான். உண்மையிலே எந்த பவுலர்னு பார்க்குறதே கிடையாது. எவன் போட்டாலும் அடி தான், ஒரே அடி 6 தான். இதுக்கு ஜிடி வந்து ஃபைனல் போகாமே இருந்திருக்கலாம். ராஜஸ்தான் போயிருந்தால் கூட கண்டிப்பாக வந்து ராஜஸ்தான் கப் அடிச்சிருப்பாங்க. அமித்ஷா வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணாங்க. அந்த பையனை தான் தன்னோட பக்கத்தில் சீட்டில் வந்து உட்கார வச்சார். உண்மையிலே அது வந்து ஒரு நல்ல மதிக்கக்கூடிய விஷயந்தான். கூடிய சீக்கிரத்தில் அந்த பையனை வந்து இந்தியா டீமில் எடுப்பாங்க, கண்டிப்பாக எடுப்பாங்க. அந்த பையனோட ஃபேஸில் வந்து அந்த ஃபைனல் மேட்ச்சில் வந்து ஒரு டிஸப்பாயின்மெண்ட் வந்து தெரிஞ்சிச்சுங்க. ஏன்னா வந்து ஒரு ஃபைனல் வந்து நம்ம ஆடிக்கக்கூடிய மேட்ச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் நின்றுருந்தால் கண்டிப்பாக ஸ்கோர் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பையனோட மனசில் ஒரு சின்ன கஷ்டம் கண்டிப்பாக இருந்துச்சு. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஃபைனல் வரைக்கும் வருவாங்க. ஆனால் இதில் வந்து என்னென்னா வந்து ஜிடி தான் தேவையில்லாத வேலையை பார்த்துட்டாங்க. ஃபைனல் வந்து மொக்கையாக முடிஞ்சதுக்கு காரணமே வந்து ஜிடி தான். உண்மையிலே எந்த வருஷம் ஃபைனலும் இந்த மாதிரி மொக்கையாக முடியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளுடைய சேனலுக்கும் கூட ஆதரவு கொடுங்க. பாய்ங்க.